தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராமநாதபுரத்தில் 6 வயது சிறுமி சாய் தீப்தி கிணற்றுல சடலமாக கிடைக்கப்பட்ட அந்த செய்தி தான். எல்லாரும் அந்த குழந்தையுடைய அத்தை சபரிகா தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவர் குற்றவாளி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையான குற்றவாளி யார், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காணொலியில் கூட நம்ம சபரிகா குற்றவாளின்னு பேசுறதை விட அவங்க குற்றவாளி தான், அதுல மாற்று கருத்து இல்லதான். ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு பேசுறதுல இருந்து நாம சில கருத்துக்களை, சில விளக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னா, ராமநாதபுரத்துல ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. யாருன்னா சாய் தீப்தியுடைய தாத்தா பாட்டி. சாய் தீப்தி யார் அப்படின்னா இந்த தாத்தா பாட்டியோட பேத்தி, மகள் வழி பேத்தி. அந்த மக எங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க மக பேர் செல்வி, அவங்க மதுரையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் பேரு பாலகணேசன், அவங்க மதுரையில். இந்த தாத்தா பாட்டிக்கு இன்னொரு பேரப்பிள்ளையும் இருக்கு. எங்க, அந்த சொந்த ஊர்லயே இருக்கு, மகன் வழி பேரப்பிள்ளை. அது கொஞ்சம் குறைபாடு உள்ள குழந்தைங்கிறாங்க, மாற்றுத்திறனாளி குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தா பாட்டிக்கு மகனை விட மகள் பெருசு அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த குற்றத்தினுடைய சாராம்சாரமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சபரிகா தான் குற்றவாளி அப்படின்னா அவங்க குற்றவாளி தான். ஆனால் அதற்கு மேல ஒரு குற்றவாளி இருக்காங்க அப்படின்னா அது யாருன்றது தான் நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு நியதி உண்டு. அது நம்ம வரலாற்றில் பெருசா பேசலாம், இன்னைக்குமே நம்ம ஒரு சபை நாகரிகத்துக்கு பேசலாம். ஒரு தாய் அப்படின்னா அந்த தாய்க்கு எல்லாருமே ஒண்ணுதான், ஒரு தகப்பன் அந்த தகப்பனுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா நடைமுறையில அது உண்மையா அப்படின்னா இந்த கொலையினுடைய மூலக்கரு கூட அதுதான். எவ்வளவுதான் இருந்தாலும் பிள்ளைகளை வேணா ஒரே மாதிரி பார்க்கலாம், ஒரு தாயும் தந்தையும் மகனையும் மகளையும் ஒரே மாதிரி பார்க்கலாம்னு வைங்க. ஆனால் மகன் வழி பேரப்பிள்ளைகளுக்கும் மகள் வழி பேரப்பிள்ளைகளுக்கும் 90% மேலான தாத்தா பாட்டி கிட்ட அந்த ஒரு பாகுபாடு இருக்கதான் செய்யுது. அது நம்ம சொல்லும் போது வேணா அது ஒரு மாதிரியா தெரியலாம். ஆனால் உண்மையான அனுபவ ரீதியா இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது புரியும்னு நான் நினைக்கிறேன். மகன் வழி வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியும் மகள் வழி வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியுமான செல்வாக்கு தான் அந்த வீட்டில் இருக்குங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது மகள் செல்வி மதுரையிலிருந்து கிளம்பி ராமநாதபுரத்துக்கு தன் தாய் வீட்டுக்கு வர்றாங்க. தாய் வீட்டுக்கு பக்கத்திலேயே அவருடைய தம்பி அஜித்தோடைய வீடு பக்கத்திலேயே தான் இருக்கு. அவருடைய மருமகள் பேர் தான் சபரிகா. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஊனமுற்ற அந்த குழந்தையை விட மகளுடைய அந்த இரட்டை குழந்தைகள் மீது பாசம் அதிகம் சொல்றாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக அவங்கள ஒதுக்கிட்ட மாதிரி தெரியல, பொதுவாகவே ஒரு நியதி மாதிரி ஆயிப்போச்சு. மகன் வழி பிள்ளைகளை விட மகள் வழி பிள்ளைகள் தான் அதிக செல்வாக்கு இருக்கும் தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது மிகப்பெரிய அளவுல சபரிகாவுக்கு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னதான் இருந்தாலும் மாற்றுத்திறனாளியா இருந்தாலுமே எல்லாருக்குமே எப்படின்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தன் பிள்ளைய மறுதளிக்கிறாங்க, மகனுடைய பிள்ளையனாக்க ஆற தழுவி கொஞ்சுறாங்களேன்ற ஒரு தாக்கத்துல ஒரு வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல செல்வியுடைய அந்த 2 மகள்கள், இரட்டை மகள்களுக்கு காது குத்து வைக்க போறாங்க. அப்ப என்ன பேரும் ஆட்டோமேட்டிக்கா அஜித்குமார் தாய்மாமன் ஆயிரார், தாய்மாமன் சீர் கொடுக்கணும். இந்த ஒரு மன புழுங்கல் வேற சபரிகாவுக்கு, அதாவது இறந்து போன சாய் தீப்தியோடைய அத்தைக்கு. இந்த மாதிரியான புழுங்கல்ல இருக்கும் போது இது ஒரு வசமான இடமா இந்த சமயம் செல்வி பிள்ளைகளோட தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்ப ஒரு நாள் அதிகாலை சபரிகா இரவு முழுதும் அந்த டார்ச்சர் இருந்திருக்கும் போல. எப்படின்னா அவங்க செஞ்சது குற்றம் தான், அதை மன்னிக்க முடியாது. சட்டம் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கான காரணம் என்ன? சபரிகா தன் சொந்த உறவுக்குள்ளேயே தன் கணவருடைய அக்கா மகளை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? அது குழந்தை. வேற யாரையாவது வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க, அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்கன்னா சொத்து தகராறுல போயிருக்கும். குழந்தையை எவ்வளவு பெரிய மனசுக்குள்ள ரணம் இருந்திருந்தா ஒரு குழந்தைய கொண்டு போய் பெட்ஷீட்டோட சுத்தி கொண்டு போய் கிணத்துக்குள்ள போடுவாங்க அப்படின்னா அவங்க மனசுல எவ்வளவு பெரிய ஊனம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஆற்றாமை.
அதாவது என்ன சொல்றது, இத பொறாமைன்னு சொல்றதா, ஆற்றாமைன்னு சொல்றதா, இப்படி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதா? ஆனால் நம்ம இந்த பக்கமே பார்க்கிறோம். அப்படியே சபரிகாவுடைய கணவரை பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருக்குன்னு பாருங்க. சொந்த அக்கா மகளை தன் மனைவியே கொலை செஞ்சுட்டா, இது ஒரு பக்கம். தன் மனைவி சிறைக்கு போயிட்டா, இது இன்னொரு பக்கம். அந்த மாற்றுத்திறனாளி குழந்தையை இனி அந்த அஜித் குமார் தான் பார்த்துக்கணும். எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. ஒரு சின்ன ஒரு பொறாமை, ஒரு ஈகோ, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு பாருங்க. நான் சபரிகாவை கேட்பது, உன்னுடைய ஆதங்கம் தீர்ந்து விட்டது, உன்னுடைய ஆற்றாமை திருப்தியாகி விட்டது. குழந்தையை கொண்டுட்டதுனால அப்பாடா நீ திருப்தி ஆயிட்ட. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தியா, எதற்காக இந்த கொலை செய்தாய்? உன்னுடைய பிள்ளை, மாற்றுத்திறனாளி பிள்ளை மீது தாத்தா பாட்டி சரியான விதத்துல அன்பு செலுத்தல. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, சாய் தீப்தி மேல இருந்த அன்பு என் பிள்ளை மேல இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தானே, அந்த ஆதங்கம் தானே, அந்த தாக்கம் தானே ஒரு குழந்தையை கொலை செய்ய வைக்குது. அப்படின்னா நீ ஒரு நிமிஷம் உன் குழந்தைக்காக தானே பண்ண. இன்னைக்கு அந்த குழந்தையை யார் பார்த்துக்குவா? அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைய இப்ப செல்வி பார்த்துக்குவாங்களா? நம்ம தம்பி மகதான், தம்பி புள்ளதான், அவருடைய அம்மா சிறையில் இருக்காங்க, நம்ம தான் பார்த்துக்கிறோம் நம்ம தம்பி பிள்ளைய அப்படின்னு பார்த்துக்குவாங்களா? இல்ல அந்த தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்களா? தன் மகனுடைய மகளை, தன்னுடைய பேத்திய கொலை செஞ்சிருக்க உன் பிள்ளை எப்படி பார்த்துக்கலாங்கிறது அந்த தாத்தா பாட்டிக்கு வராது. இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுல அறிவு இல்லை. எதையோ ஒண்ணு செஞ்சு தன் மனசுக்குள்ள வந்த ஊனத்தை சரி பண்ணிக்கணும்னு சபரிகா நினைச்சாங்களே தவிர, இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றுமே புரியல. அந்த குழந்தை என்ன செய்தது? உனக்கு தாத்தா பாட்டி மேல, அதாவது உங்க மாமனார் மாமியார் மேல கோபம் இருக்கலாம். ஏன் ஓ மாமனார் மாமியாருடைய மக செல்வி மேல, ஓ நாத்தனார் மேல கோபம் இருக்கலாம். ஏன் ஓ தம்பி மேல கூட கோபம் இருக்கலாம். ஆனா இத்தனையும் நடக்கிறப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? 6 வயது குழந்தை. நீ எதற்காக தூக்கிட்டு போறீங்கன்னு தெரியாது. தூக்கத்துல இருந்த குழந்தைய திடீர்னு பெட்ஷீட்ல சுத்தி கிணத்துக்குள்ள போட்டு சாகடிக்கிறதுங்கிறது அந்த குழந்தையினுடைய எவ்வளவு பெரிய ரணமா இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த இறப்பு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இங்க குற்றவாளி அப்படிங்கிறது சபரிகா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் நல்ல உள்ள ஊடுருவி பாருங்க, சபரிகா குற்றவாளியா? சபரிகாவை குற்றவாளி ஆக்கிய குற்றவாளி யார்? அதுதான் இங்க முக்கியம். இந்த காணொளியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறது, சபரிகா என்ற குற்றவாளியை உருவாக்கிய குற்றவாளி அந்த தாத்தாவும் பாட்டி. மகள் வழி குழந்தைக்குனா, இப்ப மகன் வழியா வந்த குழந்தை பேரப்பேத்தி எப்படி பாக்குறதுன்னா, மருமகளுடைய பிள்ளை. இன்னைக்கு 90% மேலதான் நடக்குது. யாரும் அதை இல்லைன்னா ஒத்துக்க முடியாது, யாரும் இல்லைன்னு கருத்து முரண்பட முடியாது. மகனுடைய குழந்தை என்பது மகனுடைய குழந்தை கிடையாது, மருமகளுடைய குழந்தை. ஆனால் மகளுடைய குழந்தை என்பது தங்களுடைய சொந்த பேரப்பேத்தி. இந்த பாகுபாடு இன்னைக்கு இருக்கு. மகனையும் மகளையும் ஒன்னா பார்க்கலாம், ஒரே தராசில வச்சு பார்க்கலாம். ஆனால் மகனுடைய குழந்தையும் மகளுடைய குழந்தையும் ஒரே தராசில வச்சு பார்க்கறாங்களான்னா நிச்சயமா பார்க்கறது இல்லை. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்க. அது மகனுடைய குழந்தையா என்ன, மகளுடைய குழந்தையா இருந்தாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இந்த காணொளி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, ரூசோ சொல்லுவான், குற்றவாளியை தண்டிப்பதை விட, குற்றவாளியை பிடித்து தண்டனை கொடுப்பதாக நினைத்து தூக்குல போடுறதை விட, அந்த குற்றத்தின் காரணத்தை தூக்குல போடுமா. அது மாதிரிதான் நான் இங்க சொல்றேன். சபரிகா என்ற குற்றவாளியை உருவாக்கிய தாத்தாவும் பாட்டியும் தான் குற்றவாளிகள். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள். சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, உலக அதிசயம், உலக அரசியல் சார்ந்த அனைத்தையும் உங்கள் செவிகளுக்கும் உங்கள் விழிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள்.